வணக்கம். நான் தேனி மாவட்டத்திலிருந்து சித்த வைத்தியர் பிரபாகரன். நான் கூந்தல் தைலம் காய்ச்சறதுக்காண்டி வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுக்க போய்கிட்டு இருக்கோம். சின்னமனூர்லேருந்து மேற்கு 25 கிலோமீட்டரில் இருக்குது தேவாரம். தேவாரத்து பக்கத்தில் இருக்கிறது பொட்டிப்புறம் கிராமம். அந்த கிராமத்துக்கு மேற்கு இருக்கிறதே மேற்கு தொடர்ச்சி மலை. அது அடிவாரத்தில் தான் ஒரு பாறை இருக்குது. பாறைக்கு அடியில் ஒரு நீர் தேக்கத்தில் இந்த மூலிகை போன மாதம் நான் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தோம். ஒரு 6 கிலோ எடுத்தோம். மிகச்சிறப்பாக இருந்தது கூந்தல் தைலம். இது பொட்டிப்புறம் கிராமத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரு ஓடையிலேயே போகணும். போய் அந்த ஒரு பாறை, ஒரு பெரிய பாறை இருக்குது. பாறைக்கடியில் ஒரு நீர் தேக்கம், சின்ன குளம் இருக்கும், குளத்துக்குள்ளே இருக்கும். இப்போ வயல்வெளியில் இருக்கிற வெள்ளை கரிசலாங்கண்ணி அந்த வயலுக்கு உரம் போடுவாங்க. நெல் வயலுக்கு பூச்சி மருந்து அடிப்பாங்க. அதனால் அது சிறப்பாக இருக்கிறதுனால இயற்கையாக மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுக்கிறாண்டி போய்கிட்ருக்கோம். போன 1.5 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது ஒரு 6 கிலோ எடுத்தோம். சிறப்பாக இருந்தது. கூந்தல் அருமையாக இருந்தது. பாருங்கள், இதுதான் அந்த பாறை. பாறை அடியில் நீர் தேக்கம் இருக்குது. நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை. நீர் மழை பெஞ்சு தண்ணி நிறைஞ்சிருச்சு. இது மூலிகையெல்லாம் முங்கிருச்சு. அதனால் வேறு வழியில் தண்ணி வத்தம் தான் எடுக்கணும். 1 மாதம் ஆகுதோ 2 மாதம் ஆகுதோ சொல்ல முடியாது. வேறு வழி இல்லை. பாருங்கள், அற்புதமான இயற்கை காட்சி, பறவைகள் சத்தம். ஆனால் அங்கே வேறு சில மூலிகைகள் பார்த்தேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி இல்லை. நாங்கள் எடுக்க வந்தது இந்த மூலிகை தான், வெள்ளை கரிசலாங்கண்ணி. ஆனால் இது இல்லை. ஆனால் பாருங்கள், இது சிவனார் வேம்பு, அரிப்புக்கு மிகச்சிறந்த, தோல் நோய்க்கு சிறந்த மருந்து. இது தவசு முருங்கை, இரத்தக்கட்டை நீக்கிறதுக்கு அருமையான மருந்து. இது ஆணை நெரிஞ்சல், கல்லை கரைக்கிறதுக்கு, கிட்னி கல்லை கரைக்கிறதுக்கு சிறப்பான மருந்து. இது தும்பைச்செடி, கொசுவை போக்குறதுக்கு, பாம்பு கடி விஷத்தை நீக்கிறதுக்கு அருமையான மருந்து. அது இல்லையே ஒழிய நாங்கள் இதை பார்த்தா. நன்றி, வணக்கம்.